ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நம்ம பார்க்குறது தான் வைகுண்ட ஏகாதசி ஓட சிறப்பு நிகழ்ச்சியாக இரண்டாம் பாகம் தான். ஏற்கனவே உங்களுக்கு முதலாம் பாகம் நம்மளோட நிகழ்ச்சியில் ஏற்கனவே வழங்கிட்டோம். இப்போ இரண்டாம் பாகம் தான் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெருமாள் நல்ல அழகான அலங்காரத்தோடு நமக்கு காட்சியளிக்கிறார். இப்பொழுது ஹோமங்களுடன் மற்றும் அனைத்து வகையான அபிஷேகங்களுடன் நிகழ்ச்சி தொடங்குகிறது. இப்போது ஹோமம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆலய குருக்கள் மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஆலய குருக்கள் அவர்களும் நல்ல முறையில் இந்த ஹோமத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மற்றும் பெருமாளோட அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கும் என்று பிரார்த்தனை செய்வோம். ஓம் நமோ நாராயணா. இந்த மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசியானது மிகவும் பிரசித்தி பெற்றது. அதுவும் நம் துர்க்கையம்பாள் ஆலயத்தில் அமைந்திருக்கும் நம் பெருமாளின் சன்னிதானத்தில் இருந்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை அழகான முறையில் இப்போது வழங்கி கொண்டிருக்காங்க. இதை நாம் கண்டு தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். பெருமாளோட அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்குமாக இப்போது தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. இந்த தீபாராதனை இந்த கும்பத்திற்கும் மற்றும் பெருமாளுக்கும் தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. இப்போ ஹோமம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஹோமத்துடன் கூடிய தீபாராதனையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஹோமத்துடன் கூடிய அபிஷேகங்களும் இன்னும் சற்று நேரத்தில் தொடர்ந்து இருக்கிறது. அபிஷேகத்துக்குரிய தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. நாம் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அபிஷேகம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஹோமத்திற்கும் அந்த ஹோமத்தில் வைக்கப்பட்டுள்ள கலசத்திற்கும் மற்றும் பெருமாளுக்கும் ஒரே நேரத்தில் தீபம் காண்பிக்கப்படுகிறது. இப்படி ஒரு நிகழ்வை நம்மளுடைய ஆலயத்தார் நமக்காக வழங்கியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியின் உபயதாரர்கள் இப்பொழுது பால் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெருமாள் வெள்ளை நிறத்தில் ஜொலிக்கிறார். இப்படி ஒரு அழகான நிகழ்ச்சியை இந்த ஆலய நிர்வாகத்தினர் நமக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார். அவருக்காக நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் உபயக்காரர் அவர்கள் தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. பால் அபிஷேகத்துடன் தொடங்கியது நம்முடைய அபிஷேகம். பெருமாள் ஓம் நமோ நாராயணா. இப்போது ஹோமத்தில் ஏற்பட்ட புகையானது மிகவும் பிரசித்தி பெற்றது. ரொம்பவும் நல்லது மனதுக்கும் உடலுக்கும். இப்போ தீபாராதனை பெருமாளுக்கு காண்பிக்கப்படுகிறது. அபிஷேகம் இப்பொழுது மஞ்சள் அபிஷேகம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மஞ்சள் அபிஷேகம் பெருமாளுக்கு நல்லதொரு அபிஷேகம். நல்ல முறையில் காட்சி அளிக்கிறார். இப்பொழுது பெருமாள் பார்க்கவே கண்கள் பரவசத்துடன் காணப்படுகிறது. ஓம் நமோ நாராயணா. கோவிந்தா கோவிந்தா. இப்போ தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. 7 வகையான அபிஷேகங்கள் நடைபெறும் என்பது ஐதீகம். இப்பொழுது தயிர் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பால் அபிஷேகமும் தயிர் அபிஷேகமும் செவ்வனே பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. இப்போ நம்ம இந்த பால் அபிஷேகத்தை கூடிய தயிர் அபிஷேகம் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். பெருமாளை ஓம் நமோ நாராயணா. பால் அபிஷேகம் ஏனென்றால் நமக்காக கொடுக்கறதுக்காக அங்கே அந்த சிறிய பாத்திரத்தில் நமக்காக சேகரிக்கிறாங்க. பெருமாள் மீது பட்ட பால் நம்ம அருந்தினால் நமக்கு சகல சௌபாகியம் கிடைக்கும். இது ஐதீகம். மிகவும் அற்புதமான முறையில் இந்த அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெருமாள் இப்போது அழகான முறையில் காட்சியளிக்கிறார். மேலும் இந்த பால் அபிஷேகத்திற்கு நல்லதொரு முயற்சியை எடுத்து நல்ல முறையில் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய குருக்கள். அவர்களுக்கு அந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனுக்கு நெற்றி திலகமிட்டு இப்போது தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. ஓம் நமோ நாராயணா. வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. இப்பொழுது பழங்களாலான பஞ்சாமிர்தம் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பஞ்ச அமிர்தம் மா பலா வாழையுடன் சேர்ந்து பஞ்ச அமிர்தம் இப்பொழுது அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது பஞ்ச தீபமும் தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா என்ற கரகோஷத்துடன் நம்முடைய பெருமாளை சேவிப்போம். நாராயணா கோவிந்தா கோவிந்தா. இப்பொழுது தீபாராதனையுடன் பெருமாளுடைய நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஓம் நமோ நாராயணா. கோவிந்தா கோவிந்தா. இப்போது தேன் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன ஒரு அருமையான காட்சி, கண்கொள்ளா காட்சி. நமக்கு
அழகான முறையில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய ஆலய இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த ஆலய நிர்வாகத்தினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியை நமக்கு அமைத்துக் கொடுத்ததற்காக குருக்களுக்கும் அங்கு இருக்கும் நம்முடைய குருக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் நமோ நாராயண தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது தேன் அபிஷேகத்துடன். ஓம் நமோ நாராயண கோவிந்தா கோவிந்தா. இப்பொழுது அபிஷேகத்தின் வகையாக நல்லதொரு அபிஷேக பொருட்களுடன் பெருமாளுக்கு அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தயிர் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெருமாளுக்கு 7 வகையான அபிஷேகங்கள். வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. இந்த ஹோமத்தில் எரியப்பட்ட புகையானது பெருமாள் கண்முன்னே வந்து தாமும் தரிசனம் செய்கிறது. இப்போது பழத்திலான ஆரஞ்சு பழம் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் சாறு பெருமாள் எடுத்து நாம் முதல் கால பூஜையிலே கண்டோம். பெருமாளுக்கு பழத்திலான அபிஷேகம் நடைபெற்று இப்போ தீபாவளி காண்பிக்கப்படுகிறது. ஓம் நமோ நாராயண கோவிந்தா கோவிந்தா. இப்பொழுது இளநீர் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இளநீர் தண்ணீரிலே பெருமாள் தற்சமயம் அபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு காட்சியளிக்கிறார். எப்பொழுதும் நம் பெருமாளை சேவிப்போம். வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. நாம் அனைவருக்கும் இப்போது தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. நாம் அனைவருக்கும் பெருமாளை கண்டு ரசித்து இப்போது சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது விபூதி அர்ச்சனை அழகான முறையில் இந்த விபூதி அர்ச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகவும் பக்தி பரவசத்துடன் இப்போது நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். பெருமாள் அழகான முறையில் தன்னுடைய திருமுகத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. கோவிந்தா கோவிந்தா. பெருமாளே, இப்படி ஒரு பாக்கியத்தை எங்கள் குட்டிய பெருமாளே, நன்றி பெருமாளே. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இப்போ தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. கோவிந்தா 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 கோவிந்தா. பெருமாளுக்கு காண்பித்த தீபத்தை நமக்கும் காண்பிக்கிறார். இதுதான் ஒரு சிறப்பு. நாமும் கண்களில் வைத்து ஒத்துக்கொள்வோம் பெருமாளே கோவிந்தா என்று. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்க இந்த ஹோமமாகப்பட்டது மிகவும் பக்தி பரவசத்துடன் நல்ல முறையில் கொழுந்துவிட்டு இருந்து கொண்டிருக்கிறது. சில ஹோமங்கள் முழுமையாக நிறைவேற இப்போது குங்கும அபிஷேகம் பெருமாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெருமாளே கோவிந்தா குங்குமத்தில் காட்சியளிக்கிறார் பெருமாள். சில ஹோமங்கள் நிறைய எரியாது, எரியாகவே பொறுமையாக. பட் நம்ம இந்த ஹோமம் நல்ல முறையில் எரிஞ்சு தன்னுடைய அன்பையும் வெளிப்படுத்துது. பெருமாளே கோவிந்தா கோவிந்தா. தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. கோவிந்தா கோவிந்தா. இப்பொழுது இந்த புரணாகதி இப்பொழுது அந்த ஹோமத்தில் சேர்க்கப்படுகிறது. அனைவருடைய ஆசீர்வாதத்தையும் இப்பொழுது பெற்று நாமும் அதை சேவித்துவிட்டு தங்களால் ஆன அந்த காசுகளை அதை போடுவாங்க. அதை போட்டுட்டு எல்லாரும் வேண்டுதல் செலுத்தி பெருமாளுக்கு அந்த புரணாகதி அந்த ஹோமத்தில் செலுத்துவாங்க. இப்போ சந்தன அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. முதல்ல நம்ம பார்த்தது மஞ்சள் அபிஷேகம். சந்தன பெருமாளா இப்போது காட்சியளிக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் இந்த புரணாகதியை இந்த கும்பத்தில் விடுவதற்காக அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது பெருமாள் சந்தன பெருமாளா காட்சியளிக்கிறார். வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. இப்படி ஒரு நிகழ்வு கண்கொள்ளா காட்சியை நம்ம இப்போ கண்டு கொண்டிருக்கிறோம். இதை அழகான முறையில் நமக்காக ஏற்பாடு செய்த இந்த உபயதாரருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தப்படுகிறது. ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா. இப்போது தீபாராதனை மகா தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. இப்போது பெருமாள் நல்ல முறை நமக்காக காட்சியளிக்கிறார். நம் கண்கள் போதாது இதை காண்பதற்கு. இப்படி ஒரு வாய்ப்பினை தந்த பெருமாளே வெங்கட்ரமணா கோவிந்தா 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 கோவிந்தா. கோவிந்த நாமம் கரகோஷத்துடன் கோவிந்தா கோவிந்தா. இப்போது இந்த புரணாகதியை இந்த
கும்பத்தில் இப்போது செலுத்தப் போகிறார்கள். இந்த ஹோமத்தில், ஹோம குண்டத்தில் ஐயா குருக்கள் அவர்கள் இப்போது வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அது கதியை இப்போது ஹோமத்தில் செலுத்தப் போகிறார்கள். வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, வெங்கட்ரமணா கோவிந்தா 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 கரகோஷத்துடன் இப்போது பூர்ணாகதி இப்போது செலுத்தப்பட்டு விட்டது. இப்போது ஹோமம் இப்போது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஹோமத்தில் வைக்கப்பட்ட இந்த கும்ப நீராகப்பட்டது பெருமாளுக்கு செலுத்தப்படும். இப்போது தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அந்த ஹோம நீர் எடுத்து இப்போது கும்ப நீர், கும்ப கலசத்தில் இருக்கும் நீர் எடுத்துன்னு போயிட்டு பெருமாளுக்கு இப்போது அபிஷேகங்கள் நடைபெறும். இப்போ அதுக்குரிய காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். கோவிந்தா கோவிந்தா இப்போது கும்பமாகப்பட்டது பெருமாளை சுற்றி வர இன்னும் சற்று நேரத்தில் பெருமாளுக்கு இந்த கும்பா அபிஷேகம் இப்போது இந்த ஹோமத்தின் வாயிலாக நடைபெற இருக்கிறது. ஹோமம் நல்ல முறையில் கொழுந்து விட்டு இருந்து கொண்டிருக்கிறது. பெருமாளும் நமக்காக காட்சியளிக்கிறார். நாம் அனைவரும் பேர் பெற்றோம். வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. இப்படி ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்ததற்கு பெருமாளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இந்த கும்ப நீராகப்பட்டு இப்போது கும்ப கலசத்துடன் இப்போது நம்முடைய பெருமாளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு நம்ம பெருமாளை நாம் சேவிக்கிறோம். சகல விதமான அன்பும் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இப்போது கும்ப கலசம் பெருமாளுக்காக சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த கும்ப தண்ணீராகப்பட்டு பெருமாளுக்கு ஊற்றப்படும். அதுவே இந்த கும்பத்தின் நிறைவாக கருதப்படுகிறது. அது முடிந்த பிறகு ஆராதனை அபிஷேகம் நடைபெறும். அபிஷேக ஆராதனை அலங்காரத்தோட அபிஷேக ஆராதனை நடைபெறும். இன்னும் சற்று நேரத்தில் கும்பம் இப்போது கும்ப நீர் பெருமாளுக்கு ஊற்றப்படும். வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. இப்போது பெருமாளுக்கு கும்ப நீர் ஊற்ற இருக்கிறார். ஐயா நமது குருக்கள் அவர்கள் நாமும் இதை கண்டுகளிப்போம். நம்முடைய பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ வெங்கடாஜலபதி அவரோட ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நாம் நல்ல முறை பிரார்த்தனை செய்வோம். வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. இப்போது இந்த வைகுண்ட ஏகாதசி சிறப்பு நிகழ்ச்சியா 2ஆம் கால பூஜையை நாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த கும்ப தண்ணியாகப்பட்டு கும்ப நீராகப்பட்டு பெருமாளுக்கு வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, கோவிந்தா நாமம் கரகோஷத்துடன் கோவிந்தா கோவிந்தா ஹோமத்தில் வைக்கப்பட்ட கும்ப நீர் இப்பொழுது இதான் கும்பா அபிஷேகம் என்று சொல்லப்படும் இந்த கும்ப நீர் பெருமாளுக்கு இப்போது மகிழ்விக்கப்படுகிறது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக இதுவும் ஒன்று இப்போது சிறப்பான முறையில் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் அபிஷேக ஆராதனையோடு இப்போது பெருமாளுக்கு அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கும்ப அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது பெருமாளுக்கு நெற்றி திலகமிட்டு அவருக்கு தீபாராதனை இன்னும் சற்று நேரத்தில் காண்பிக்க இருக்கிறார்கள். பெருமாளுக்கு இப்போது அனைத்து வகையான தீபங்களும் பெருமாள் சேர்க்கப்பட்டு இப்போது வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. பெருமாள் அழகான முறையில் காட்சியளிக்கிறார். நமக்காக ஆசியும் அருளும் வழங்கி கொண்டிருக்கிறார். நாம் அனைவரும் பேறு பெற்றோம். இப்படி ஒரு காட்சியை தரிசிக்க நன்றி நன்றி நன்றி. கோவிந்தா கோவிந்தா. இப்போது தீபாராதனை நமக்காக வந்து கொண்டிருக்கிறது. நமக்காக இப்போது நாமும் சேவித்துக் கொள்வோம். இப்போது கும்ப நீர் அனைவரும் மீதும் தெளிக்கப்படுகிறது. இது மிகவும் புண்ணியம் பெற்றது. இப்போது அபிஷேகங்கள் நடைபெறுவதற்காக இப்போது தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. இந்த தீபாராதனை மகா தீபாராதனை இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெருமாள் நமக்காக காட்சி கொடுத்திருக்கிறார். நாம் அனைவரும் பேர் பெற்றோம். வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா கரகோஷத்துடன் இப்போது தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. கோவிந்தா கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா. இப்போது நாம் 2ஆம் கால பூஜையை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். பெருமாள் நமக்காக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு நிகழ்வினை நாம் காண பேர் பெற்றோம். வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. இப்போது தீபாராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
பெருமாளுக்கு தீபாராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் இப்பொழுது தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது பெருமாளுடைய மந்திரங்கள் இப்போது ஓதப்படுகிறது. இப்படி ஒரு நிகழ்வை நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். கோவிந்தா ஸ்ரீமன் நாராயணா என்று கூறும்போது நாம் அனைவருக்கும் எவ்வளவு பிடிக்கும். அனைத்தையும் தந்த பெருமாளுக்கு நாம் என்ன செய்வோம்? பெருமாளே கோவிந்தா, வெங்கட்ரமணா கோவிந்தா, நமோ நாராயணா என்று மந்திரத்தால் ஒலித்தாலே போதுமே நாம் அனைத்தும் கிடைக்கும். பெருமாளிடத்திலிருந்து வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. இப்பொழுது தீபாராதனை பஞ்ச தீபாராதனை இப்போது காண்பிக்கப்படுகிறது. பெருமாளுக்கு மந்திரங்கள் முடிந்த பிறகு கோவிந்தா கோவிந்தா. இந்த வைகுண்ட ஏகாதசியோட சிறப்பாக இப்படி ஒரு இந்த மங்கள நிகழ்ச்சியில் நம்மளும் கலந்துக்கிட்டோம். நாம் பேர் பெற்றோம். வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்ஸ் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்தது இதோட 2ஆம் பாகம் தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. இந்த தீபாராதனை நாமும் கைகளில் தொட்டு கண்களில் ஒட்டிக்கொண்டு இந்த பெருமாள் தரிசனத்தை நாம் நிறைவு செய்வோம். மேலும் இந்த வைகுண்ட ஏகாதசியுடைய 3ஆம் பாகம் மற்றும் நிறைவு பாகம் வெகு விரைவில். ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா. ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.